ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 3 பெஸ்ட்டான அதுவும் சூப்பரான மல்டி இயர் பிரேக் அவுட் தந்திருக்கிற ஸ்டாக்கை பற்றி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ட்ரேடர்ஸ். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ட்ரேடர்ஸ். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ஒருவேளை மல்டி இயர் பிரேக் அவுட்காக என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரினாலும் நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாகவே ஆட் பண்ணுவேன். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் இமாதிரி ஸ்பெஷலிட்டி கெமிக்கல். அண்ட் இந்த ஸ்டாக்துமே நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் ட்ரேடர்ஸ், எல்லா சேட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வீக்லி பேசிஸில் தான் இங்கே டெக்னிக்கல் சொல்ல போகிறேன். ஏன்னா இது மீன்ஸ் மல்டி இயருங்கிறதால அதிகமான சேட்ஸ் ஒரே இடத்துல வந்துடும், அதனால தான். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி இங்கே மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ரீவியஸ் டைம் சொல்லியிருந்தப்போ ஒரு டெய்லி பேசிஸ்லாம் சொல்லியிருந்தேன். ஒரு அரௌண்ட் இங்கே கீழே பாட்டம்லேயே இங்கேருந்து மீன்ஸ் பிரேக் அவுட் கிடச்சுன்னு சொன்னேன். அண்ட் மேலே போயிட்டு ஓரளவுக்கு மேலேருந்து ரேலி தரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரேலி தந்திருக்கு. ஒரு அரௌண்ட் பிரேக் அவுட் தந்தது பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் அப் சைடில் 38% போயிட்டு இப்போ டவுனில் ஒரு 28% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்டு கம்பெனி இது ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சின்னா ஸ்டாக் தி பிஇ 48 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 53 இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராகவே பார்க்க முடியுது. ROCE 22% இருக்குது, ROE 17% இருக்குது. ரெண்டுமே சொல்ல தவிர இங்கே டீசெண்டாகவே தான் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட 52% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. அண்ட் டெட்டு கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினிமலாக 0.16 இருக்குது. இதுவுமே வெல் அண்ட் குட் தான். அண்ட் டெக்னிக்கல்ஸில் நம்ம இங்கே டீட்டெயில்ஸாக பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே வந்திருக்கு. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது ட்ரேடர்ஸ். இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆச்சு. மீன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே கிடைக்கல. ஆல்மோஸ்ட் அதுக்கடுத்ததுமே இங்கேயுமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டைமில் இங்கே ட்ரேடிங் போச்சுல, அதுலேயுமே ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, அது இங்கே வெட்டவே இல்லை. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. எல்லா இடத்துலையுமே இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல டைட் ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலியுமே இங்கே கிளியராக தந்திருக்கு. அதுவுமே கிளியராகவே இங்கே பாசிட்டிவாக பார்க்க முடியுது. அண்ட் அதே சேம் டைமில் நம்ம வீக்லி டைம்ஸில் இங்கே அனலைஸ் பண்ணாலும் ப்ராப்பரான இங்கே பிரேக் அவுட் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ரேலி தருமான்னு கேட்டிங்கன்னா ட்ரேடர்ஸ் ரேலி தராது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல குயிக்கான ஒரு செம்மையான ரேலி தந்திருக்கு. அதனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு நியர் அபவுட் கீழே பாட்டமில் வரலாம், ரிவர்சல் எடுக்கலாம். அண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் பவுன்ஸ் பேக் எடுத்துகிட்டு ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே மணியுமே மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெகுலர் ப்ரைஸ் 5000 சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே இப்போ ஃப்ளாட்டாக 40% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 3000லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது ட்ரேடர்ஸ். ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 3500 சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே இங்கே ஃப்ளாட்டாக 42% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 2000லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு அரவுண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் இங்கே நம்ம டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரவுண்ட் இப்பயுமே ஒரு 28% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுமே அண்ட் கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் கம்பெனி நீங்கள் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் சொல்லுவாங்க ட்ரேடர்ஸ். அந்த ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே கிளியராகவே இங்கே பார்க்கலாம். சேட் பேட்டர்னில் ஒரு அரவுண்ட் மீன்ஸ் கிளியர் சொல்ல முடியாது, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இங்கே மேக் பண்ணியிருக்கு. அது இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அது போக இங்கேயுமே ஒரு க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் அது போக க்ரீன் கேண்டலில் கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் அவுட் கிடச்சிச்சு. அதுக்கான கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் டபுள் க்ரீன் கேண்டல் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே டவுன்ஃபால் ஆகலாம். மீன்ஸ் இதில் ரெண்டு விதமான சின்னரி இருக்குது. ஏன்னா ரொம்ப அதிகமான ஹை அப் சைடில் இங்கே ரேலி போகலை.
ஃபஸ்ட்டு சினாரியோ கீழே டவுன்ஃபால் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லையா இங்கேருந்துமே ஒரு அப்சைடில் போய் ஒரு நல்ல ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு என்னுடைய ஒப்பீனியன் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சினாரியோ கரெக்டாக இருக்குமா இல்லை இங்கே செகண்ட் சினாரியோ கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் ஒர்க் ஆர்ட் லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஐ திங்க் வந்து நான் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தேன் ட்ரேடர்ஸ். அண்ட் இங்கே கிளியராக பார்க்க முடியும். நான் சொல்லியிருந்தேன் இங்கே சேட் மேக் ஆகிருக்கும். ஓகே இங்கே சேட் இருக்குது, அதனால் இங்கே கிளியராக பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து 2015 தான் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் மீன்ஸ் ஒரு கீழே டவுன்ஃபால் ரேலி ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து அப் ட்ரெண்டில் போய் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் தந்திருக்கு ட்ரேடர்ஸ். அண்ட் ப்ரீவியஸாக நான் சொன்னப்பே இங்கே சேட்டையுமே கிளியராக பார்க்க முடியும். கீழே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இடத்துலேருந்து இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே க்ரீன் கேண்டல்து மீன்ஸ் ரெட் கேண்டில் இங்கே வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அது கீழே இங்கே டவுன்ஃபால் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டல்து ஒரு பாசிட்டிவான ரிவர்சலுமே கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு அரவுண்ட் ஒரு மல்டி இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஒரு 11 இயர்ஸ் இது ஒரு மீன்ஸ் நல்ல ஒரு மல்டி இயர் மீன்ஸ் வெயிட் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 மந்த் மட்டும் ட்ரையல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த 3 பெஸ்ட்டான மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ். நான் கூடி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.